தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 6:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல நேற்று, அதாவது நேற்றைக்கு மதியத்திற்கு பிறகாக அல்லது இரவு இந்த வேளையில் நமக்கு மழை பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எங்கே அப்படின்னா, டெல்டாவின் கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகள், டெல்டாவின் தெற்கு பகுதிகள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதுபோலவே நேற்றைக்கு ஒரு மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது. ஒரு மிக லேசான ஒரு மழைப்பொழிவாக தொடங்கின மழைப்பொழிவு தற்பொழுது இன்றைக்கு காலை வேளையில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளான விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரிக்கும் அடுத்தபடியாக நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற காரைக்கால் மாநிலங்களும் அதனை ஒட்டியுள்ள திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வு தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவோ இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் நீடிக்கக்கூடிய சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி என நேற்றைக்கு இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இது நம்ம காலை அறிக்கையில் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலையை அடைய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு அடுத்தபடியாக வரும் மணி நேரங்களில் அவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு நிகழ்வானது தற்பொழுது மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது நமக்கு மழைப்பொழிவின் காற்றின் ஏற்றங்கள் எல்லாம் இன்னும் படிப்படியாக உட்புற மாவட்டங்களை செலுத்தும் பொழுது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பும் இருக்கும். இப்போ இதன் காரணமாக மழைப்பொழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் கனமழையாக ஒரு சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும், உட்புற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்தடுத்த மணி நேரங்கள்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு இடங்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது உள்ளே அதாவது வடக்கு பகுதின்னு எடுத்துக்கொண்டால் திருவண்ணாமலைக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே இப்படி பார்க்கும் பொழுது கள்ளக்குறிச்சியின் கிழக்கு, அதனை தாண்டி அவ்வப்பொழுது சேலத்திற்கு கிழக்கு புறமாக வரைக்கும், அதாவது கள்ளக்குறிச்சிக்கு மேற்கு சற்றே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 16 தேதிகள் கடந்து, அதாவது இன்றைக்கு தேதி 16, இன்றைக்கு நள்ளிரவோ அல்லது அதிகாலை வேளையில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்தடுத்த நாட்கள் 17, 18 தேதிகளில் பரவலான தமிழக மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். அப்படியே படிப்படியாக தென் மாவட்டங்களே மழைப்பொழிவு தற்பொழுது வரக்கூடிய மணி நேரங்களில் அமையப்பெறும். இப்போவே தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு திருநெல்வேலி, தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது அப்படியே தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு அடுத்த வங்கக்கடலில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியாக உருவாகும் பொழுது இதனுடைய ஈர்ப்பின் காரணமாக மீண்டும் அது கிழக்கு நோக்கி அதை இழுக்கப்பெறும் அமைப்பாக இருக்கும். ஸோ மழைப்பொழிவு அப்போ வடகிழக்கு காற்று உள்ளீடு, கிழக்கு காற்றின் கட்டுப்பாடு இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பொழுது நமக்கு நிகழ்வுகள் மீண்டும் நெருங்கி வரும் பொழுது அந்த மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இந்த வரக்கூடிய நிகழ்வுகள் தமிழகம் ஊடாக பயணிப்பதற்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு ஏற விடாமல் அடுத்த நிகழ்வு இழுக்கப் பெறுகிறது. அப்போ இப்படி இருக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் நேற்றைக்கு நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ இந்த அறிக்கையில் தெளிவான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். கடல் சார்ந்த வெப்பநிலைகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு நம்ம அறிவித்திருக்கிறோம். அதாவது தமிழக கரை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே 27, 26 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. வட கடலோர பகுதியான சென்னை ஒட்டிய பகுதிகளில் தெற்கு ஆந்திர பகுதி, இந்த இடைப்பட்ட அந்த கடலோர பகுதிகளில் 28, 27 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கடலுக்கு ஒரு வெப்பம் எப்படி இருக்கணும் ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது 26 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதுமானது நிகழ்வு உருவாவதற்கு. அப்போ 26.5 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது இப்போ நிகழ்வுகள் உருவாகி வருகிறது. அதற்கு தீவிரம் கிடைக்க பெறும் பொழுது அதுக்கு எங்கே வெப்பம் இருக்கோ அதை நோக்கி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்ளும். அதே போல் இந்த ஒரு நிகழ்வுகள் தீவிரம் அடைந்து ரொம்ப அதிதீவிரமாக இருக்கும் பொழுது அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேற தான் பார்க்கும். ஸோ அப்போ அந்த நிகழ்வு வரக்கூடிய நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரம் இருக்க போகிறது, அதற்கு வெப்பம் எந்த இடத்துல கிடைக்க பெற்று நல்ல ஒரு தீவிரம் அடையுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. இப்போ செஞ்ஞார் புயலானது உருவாகுமா உருவாகாதா, இப்போ இப்போ வானிலை சார்ந்த தரவுகளை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மாதிரி காட்டுறது, இப்படி கணினி சார்ந்த இதுகள்லாம் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த புயல் உருவாகும், இது எங்கே தான் வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு மழை வருமா வராதா அப்படின்ற ஒரு பல குழப்பங்களுக்கு இடையே இப்போ எல்லாரும் குழம்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு தமிழகத்திற்கு வருமா இல்லையா, இதுதான் ஒரு கேள்வி. அடுத்தது மழை பொழிவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது.
இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதக சூழ்நிலை எடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகுது. இலங்கைக்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வரைக்குமே நமக்கு வெப்ப நீரோட்டமானது ஒட்டி அது இலங்கை கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே நமக்கு ஒரு வலுவான வெப்ப நீரோட்டமும், இப்போ தற்பொழுது வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தின் வட ஓடி பகுதிகள் வட மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் வலுவான நீரோட்ட பகுதிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், கடல் சார்ந்த வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் 27, 26 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப இருக்கக்கூடிய காற்று சுழற்சி, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய காற்று சுழற்சியும் மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பு இருக்கும் பொழுது, கடல் வெப்பநிலையும் குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்போ தெற்கு அந்தமான் கரை பகுதிகள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த 3வது நிகழ்வுகள் என்னக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது 25 காலகட்டங்கள்ல உருவாகக்கூடிய காற்று சுழற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இது தீவிரமடையுது. எங்க வருது? தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள்ல தீவிரமடைய போகிறது. இப்ப தெற்கு மத்திய வங்கக்கடல்ல தீவிரமடைய போகும்பொழுது, அந்த நிகழ்வு சற்று அடுத்தடுத்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இப்படி வலுப்பெற்று கொண்டே போகக்கூடிய சூழ்நிலையில, அது ஒரு புயலாக வலுப்பெறும் பட்சத்தில தீவிரமாக இருக்கும் பொழுது, அது எந்த அளவுக்கு அதோட ஹைட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கிட்டத்தட்ட இப்ப தற்பொழுதைக்கு நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு வானிலை தரவுகள் என்ன அப்படின்னா, இது ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாரி குடுக்குறாங்க, அந்த ஒரு ஹைட்டு. அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்குன்னா, கண்டிப்பாக அது வடக்கு நோக்கி இழுக்கப் பெறும். ஆனா, இது வந்து இது நிலை இல்ல. அதாவது இப்ப குடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் என்பது இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னும் நம்ம காலகட்டங்கள் இருக்கு. இன்னும் இன்னைக்கு என்ன தேதி? 16 இன்னும் 26 இன்னும் 10 நாட்கள் இருக்கு. 10 நாட்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இது ஒரு ஒரு நாளும் தமிழகத்து கரை நெருங்கி வருகிறது, இது விலகி போகிறது அப்படின்ற மாரி குழம்பிக் கொண்டு ஒரு சூழ்நிலை இருக்கு. நாம இத ரிவீல் பண்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அப்படின்ற மாரி இருக்கு. நம்ம அத நம்ம கன்ஃபார்ம் சொல்லுவோம். இன்னொன்னு, இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு நம்ம தமிழக கரைய ஒட்டி தமிழகத்தை ஏறுகிறதோ அப்படின்னும்போது கண்டிப்பாக கனமழை கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா முதல் சென்னை வரைக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பா. இது ஒரு நிலைப்பாடான ஒண்ணு. இந்த நிகழ்வு தற்பொழுது எங்க வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய சுழற்சிகள் என்ன பண்ணுது, மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அந்த கடல்ல நம்ம கரையை ஒட்டிய பகுதிகள்லயும், அப்போ அந்த குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலை, அந்த 26 டிகிரி செல்சியஸ் என்பது கொஞ்சம் சற்று குறைந்த ஒரு இதா இருக்குமா? இப்ப இதற்கு வெப்பம் கிடைத்தால் மட்டுமே மீண்டும் கடல் வெப்பம் அதிகரித்து காணப்படும். அப்போ இந்த வரக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அது பயணிக்கக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ, இப்ப இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை எப்ப இருக்கும் அப்படின்னா, நிகழ்வு தீவிரமடையாமல் இருக்க வேண்டும். அப்போ உயரழுத்தங்கள் தாக்கம் மத்திய இந்திய தரைப்பகுதியில் வரக்கூடிய அதாவது உயரழுத்தம் கொஞ்சம் வலிமையாக இருந்து, இந்த நிகழ்வை தெற்கு நோக்கி தள்ளும். அப்போ இந்த வரக்கூடிய இந்த 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 நிகழ்வு இப்ப இருக்க வங்கக்கடல்ல ஒரு தீவிர புயலாக இருக்கும் பொழுது, அது என்ன பண்ணும்னா, அத முன்னேறி தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ, இப்ப இது கிட்டத்தட்ட ஒரு சாதாரண தாழ்வு மண்டலம் அதனை ஒட்டிய மார்ஜின் புயலாக இருக்கும் பொழுது, நமக்கு கண்டிப்பாக தமிழக கரை நெருங்கி தான் வரும். ஆனா, இதில எந்த ஒரு மாற்றமும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில நான் சொல்றேன். இது எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போ இதுவே அதிதீவிர புயலாக இருக்கும் பொழுது, அப்போ எந்த அளவுக்கு உயர் அழுத்தத்தோட தாக்கம் இருக்கு அப்படின்றத அத பொறுத்து தான் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி போகும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ, இப்போ வரைக்குமே நான் ரிவீல் பண்றது, இந்த நிகழ்வு தீவிரமடையாமல் ஒரு மார்ஜின் புயலாக வரும் பட்சத்தில, கண்டிப்பாக அது நமது கரை அருகே தான் நமக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். இது மிக தீவிரமாக இருக்கும் பொழுது, அது கண்டிப்பாக அது வடக்கு நோக்கி தான் எப்பவுமே ஒரு நிகழ்வு செல்லும். அது எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். இது எந்த அளவுக்கு வரப்போகிறது? ஏன்னா, இப்போ உயர் அழுத்தங்கள் இப்போ பெரிதளவுக்கு ஒரு வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அந்த அங்கேருந்து வரக்கூடிய வடக்குல இருந்து மேற்கு மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் சற்று கூடுதலாக இன்னும் வரப்பெற அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் பொழுது, இதுக்கு கூடுதலாக ஒரு உயரழுத்த தாக்கம் இருக்கும். அப்போ இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ, இப்போ இருக்க வரைக்குமே நமக்கு மழைப்பொழிவு இப்போ இன்றைக்கு மழைப்பொழிவு எங்க நம்ம நேற்றைக்கு அறிவித்தது போலவே கடலோர மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே வட மாவட்டங்கள்லயும் சரி, சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 17, 18 காலகட்டங்கள்ல மழைப்பொழிவு குடுத்தாலும், 19, 20 காலகட்டங்கள்ல சற்று குறைந்த பரப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாரி விட்டு, விட்டு ஒரு சில இடங்கள்ல மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப 21, 22 தேதிகள் காலகட்டங்களுக்கு பிறகு இந்த சுழற்சியோடு மீண்டும் இணைய பெற்று மீண்டும் அது மேற்கு நோக்கி நகர்ந்து, அதே இலங்கையை ஒட்டிய கடற்கரை பகுதியில் அமைய பெறும்பொழுது மழைப்பொழிவு கூடுதலாக அமையும். இப்போ வரைக்குமே நிகழ்வு எந்த நிகழ்வும் தமிழக கரையை ஒட்டி அமைந்து நமக்கு அது ஒரு வலுவான ஒரு மழைப்பொழிவு ஈர்க்கப் பெறும் ஒரு காற்றாக இன்ன வரைக்குமே அமையல. ஏன்னா, நிகழ்வுகள் தொலைவில் இருந்து கொண்டே அதற்கு காற்றின் ஏற்றங்களை பொறுத்தே நமக்கு டெல்டாவை ஒட்டிய பகுதிகளுக்கும் சரி, தென் மாவட்டங்கள்லயும், தென் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால, வட உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக தற்பொழுது வரைக்கும் அமையவில்லை. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி தமிழக கரை அருகே நோக்கி வரும்பொழுது நமக்கு மழைப்பொழிவு இருக்கும்.
இது நமக்கு இங்கே தான் வரும், இப்படி தான் வரும் அப்படின்றது நம்ம ஒரு சில நம்ம இத பார்த்து இந்த இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா, வானிலையில எந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றது அவங்க காட்டுற தரவுகள வச்சு நம்ம எல்லாருமே இங்க கூட இருக்கக்கூடியவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்ப கருத்துக்கள் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கும். வானிலை வந்து எப்பயுமே யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒண்ணு தான். இருந்தாலும் மழைப்பொழிவு அமையும். கண்டிப்பாக நம்ம சொன்னது போல இந்த நிகழ்வு தீவிரம் ரொம்ப தீவிரமடையாம ஒரு சாதாரண ஒரு தீவிர புயலாக ஒரு அதிதீவிரமோ அப்படின்ற மாரி இல்லாம ஒரு மார்ஜின் புயல் ரேஞ்சில இருக்கும்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு. இது வரக்கூடிய ஒரு நல்ல நோட் பண்ணிக்கங்க. அது 3வதாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது, அந்த 25 காலகட்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது, தெற்கு நீராவியை காற்று கொண்டு வந்து குவியக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படி இருக்கும் பொழுது மழை பொழிவு தீவிரமாக தான் இருக்கும். அப்போ அந்த நிகழ்வு தமிழக கரைய நோக்கி வரணும்ன்ற மட்டும் தான் நம்மளுடைய கான்செப்ட்டா இருக்கணும். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது போல அப்படி வருது அப்படின்னா, டெல்டா டூ வட தமிழகத்தின் இடைப்பட்ட பகுதிகள் வரைக்குமே அது வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது எது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நேரங்கள்ல நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம வானிலையில அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக வானிலையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.